நீங்க கூப்பிடுறீங்க யாழ்ப்பாணத்துக்கு வாங்க, உங்களுக்கு காணிதாரம் பண்ணு. நாங்க உங்களை கொண்ட சொல்றோம். வாங்க, எங்க அவசர அவசரமா போறீங்க? சார் இந்த யாழ்ப்பாணத்துக்கு போறேன் சார். யாழ்ப்பாணத்துக்கு? யாழ்ப்பாணத்துக்கு இதே சார் இந்த வெள்ளம் வந்து வீட்டுலாம் சரிஞ்சு போச்சு தானே சார். ஆமா ஆமா, நான் கேள்விப்பட்டேன். சாரி, வந்து பார்க்கலாம். பரவாயில்லைங்க சார். இது பேர் சிவாஜி கணேசனா சார்? சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் நடிகர் அவர் இல்லைங்க சார், இங்க ஒருத்தர் சிவாஜி கணேசன் தான். ஆமா ஆமா, நம்ம ஒரு சுனோ கணேசன். அதாவது சுனோன்னு சொன்னா அந்த பனிமூட்டத்துல ஒரு சுனோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அவர் சொல்லியிருக்காரு சார். இந்த யாழ்ப்பாணத்துல அந்த புலம்பெயர்ந்து போனாங்க சார். ஆமா, அவங்களுடைய இடமெல்லாம் இருக்காங்க சார். அதுல வந்து மலையகத்து மக்கள் எல்லாம் போயிட்டு அங்க தங்க வைக்க போறாராம் சார். அதுதான் சார் அங்க பயணிச்சு போய்க்கிருக்கேன் சார். சரி, போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு என்ன செய்ய போறீங்க? அங்க நம்ம தேலத்தோட தானே இங்க செஞ்சுக்கணும். அங்கேயுமே அதான் செய்யணும். அங்க யாழ்ப்பாணத்துல உள்ள ஆமா சார், தென்னை மரம் இங்க வராது. வராது சார். யாழ்ப்பாணத்துல உள்ள பனை மரம் இங்க வராது. வராது. சரியா? அவர் தான் ஏதோ ஸ்கிரிப்டுக்காக சொல்றாருன்னு சொன்னா நம்ம அதை யோசிக்கிறது இல்ல. அதெல்லாம் சும்மா அதை அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதுதான், வந்ததுக்கு போனதுக்கு. சரியா? யாழ்ப்பாணத்துக்கு வந்து நாங்க தேயிலை நாட்டப்புறோம். உங்களுக்கு அப்படி வசதியா? நல்ல ரொம்ப ரொம்ப காமெடியாவும் ஆனால் ஆணித்தராவும் உண்மையை வந்து இந்த இரண்டு இளைஞர்கள் இல்ல, வெளிப்படுத்த அவங்கள்ட்ட அந்த அந்த இளைஞர்கள் ஆதங்கம் சரி. அதே நேரம் அந்த இளைஞர்கள் வந்து அதை எடுத்துக்கொள்றதுலயும் பிழை இல்லை. தொடர்ச்சியா அந்த மக்கள் அங்கேயே வாழ்றாங்க. ஆனா அவர்களுக்கு அடுத்த அங்கேயே வாழும் போது அவர்களுக்கு ஒரு மாற்றுக்காணியை கொடுத்து இன்னொரு சூழல்ல, இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய 4 பிள்ளைகள் என்றால் அந்த அவர்கள பிள்ளைகள் படித்து இப்ப எல்லாரும் அரசு உத்தியோகத்தை நோக்கி தான் போறாங்க. அவங்க அந்த பகுதிகளில் போயிருந்து அந்த சூழலை புரிஞ்சு கொண்டு அப்படியான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் செய்ய வேணும் இல்ல, ஒரு அந்த இடத்துக்கான மாற்றீடுகள் செய்ய வேணும் இல்ல. அது செய்தா வெற்றி தான். திடீரெண்ட மாதிரி கொண்டு போகல அந்த மக்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. இப்ப மனோ கணேசன் அவர்களுடன் ஒரு நேர்காணல் செஞ்சோம். அப்ப அதுல சொன்னார், அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஒட்டுமொத்த மலையக மக்களையும் நாங்க வந்து வடக்குகளை கொண்டு போக நாங்க முயற்சிக்கல, நான் அப்படி சொல்லவும் இல்லை. அப்படியான காணி இடப்பரப்பும் அங்க பத்தாது. அந்த நான் சென்ற அந்த பகுதிகளில் இருந்த மக்கள், அதாவது மழை விளிம்புல ரொம்ப ஆபத்தான இடங்கள்ல இருக்க மக்களை தான் நாங்கள் அங்க வடகிழக்கு பகுதிகளுக்கு நாங்க அழைச்சல்ல முற்படுறோம். அவங்களுக்கு அங்க அந்த இடங்கள்ல காணி பெற்று கொடுக்க நாங்க முயற்சிக்கிறது அதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த நிகழ்ச்சியை நீங்க நாளைக்கு ஃபுல் வீடியோ பார்க்கலாம். அதுதானே டெல்சான் உண்மை. அவர் அப்படிதான் சொன்னவர். இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகள் சொன்னவர். மலைய முழுமையான மக்கள் என்று சொல்லி அவர் அங்கேயும் சொல்ல இல்லை.